மலைகள் திறனை பத்தி நம்ம இன்னைக்கு பேசுறோம். ஓகே. ஆனா இதை பத்தி நான் இன்னும் கேள்விப்பட்டிருக்கேன் தெரியுமா? அமெரிக்கால வந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கிளாஸை கட் அடிச்சுட்டு இந்த நாள்ல வந்து ஏதாவது மலைக்கு போயிட்டு வருவாங்க. சேம் ஆஸ் யூ said, இந்த யூஎஸ் பசங்க மாதிரி தான் நானும் போன அனுப்பி பல்லாவரம் மலை இருக்கு பக்கத்துல. வேற எங்க போறது? நம்ம போனா பக்கத்துல ஒரு மிலிட்டரி கேம்ப் இருக்கிற வந்து இங்க வந்து லாக் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி எந்த மலைக்கு போகணும் போகக்கூடாது, என்ன மாதிரியான மலைகள் இருக்கு, மலைகளால் நமக்கு ஏற்படுற நன்மைகள் நிறைய விஷயம் போறோம். அது மட்டும் இல்லாம நம்ம மலைகள்லாம் கண்டிப்பாங்க பழங்குடி மக்கள் வந்து கோயில் ஒரு முக்கியமான நாள் அந்த மலையை பத்தி கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுட்டே ஆகணும் இல்லையா? அதுக்காக 2 கெஸ்ட் வந்திருக்காங்க. பட் அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு வந்துட்டே இருக்கு. ஸோ ஸ்டார்ட் மியூசிக். நம்ம புதிய கம்சாரோட ஸ்டேஷன்ல இது இல்லையா வை இன்னைக்கு சர்வதேச மலைகள் தினம் பேசுறதுக்காக 2 பேர் வந்திருக்காங்க. சொன்ன மாதிரி இளங்கோ சார் வந்திருக்காரு, ஜியாலஜி டிபார்ட்மெண்ட், அண்ணா யூனிவர்சிட்டியில. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் சார். இன்னைக்கு எங்களுக்கு மலையை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்ல போறீங்க. மலை அளவுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்றீங்க. எக்காலஜிஸ்ட் சுல்தான் அஹமத் இஸ்மாயில் அவர்களுக்காக வணக்கம் சார். முதல்ல இந்த மலைகள் பற்றி விஷயம் சொல்லுங்க. மலைகள் அப்படின்னு சொன்னாலே ஒரு பெரிய விஷயம் தான். மலை அப்படின்னு சொல்லும்போது எப்போதும் சொல்லுவாங்க, அவர் பாருங்க மலை மாதிரி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து மலைங்கிறது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு சுற்றுச்சூழல், இட்ஸ் ஈகோசிஸ்டம் பைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மலையுடைய ஃபார்மேஷன் டிஃப்ரெண்ட் ரீசன்ஸாக இருக்கலாம். பட் ஒரு மலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அங்கே இருக்கிற சமுதாயம், அங்கே இருக்கிற சுற்றுச்சூழல், அங்கே இருக்கிற ஒரு பல்வேறு முக்கியமாக ஒரு பல்வேறு தேவை. நிறைய வந்து மலைகள் பார்க்கும்போது மலை ஞாபகம் வர்றதே உடனே நம்ம தமிழ்நாட்டு கலாச்சாரத்தை வந்து கோயில்கள்லாம் மலை தான் மோஸ்ட் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கேபிட்டல்ஸ் அதனால இருக்குது. அதே நேரத்தில் வந்து ஒரு நதி போகுது அப்படின்னு சொல்லி எல்லாரும் அந்த ஆற்றத்துக்கு தான் நம்ம பேசிக்கிறோம், அந்த ரெவர் போகுது அப்படின்னு சொல்லி. பட் நிறைய இந்த நதிகளுக்கு வந்து ஆரிஜினே வந்து மலைகள். அப்போ மலைகள்லேருந்து தண்ணி வரும்போது எல்லாரும் இன்னைக்கு வந்து அழகாக நீங்கள் டிவியெல்லாம் ஆண்டு உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்க. இங்கெல்லாம் உங்களுக்கு கரண்ட் தேவை. கரண்ட் தேவைன்னா அதுக்கு ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் தான் முக்கியம். அந்த ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் நமக்கு முக்கியம் அப்படின்னா தண்ணியை வந்து வேகமாக வரணும். அந்த வேகமாக வர தண்ணியில் ஒரு அடைகள் ப்ராஜெக்ட் கட்டினா தான் நமக்கு எலக்ட்ரிசிட்டியே வரும், மின்சாரமே வரும் அப்படின்னு பார்க்கும்போது அந்த மின்சாரம் வரதுக்கும் வாய்ப்பு வந்து இந்த மலைகள் தான். அங்கேருந்து வர தண்ணி தான் அப்படியே போயிட்டு இருக்கும்போது அந்த ஸ்பீடில் அந்த தண்ணியை கட்டுப்படுத்தி அதுலேருந்து உருவாக்குறது தான் மின்சாரம். அந்த மின்சாரமும் நமக்கு எங்களுக்கு கிடைக்குது. அப்போ மலைன்னு சொல்லும்போது வெறும் அது ஒரு சுற்றுச்சூழல், ஒரு ராக் அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு பல பேர் அந்த கருத்தோட பார்க்குறாங்க. இந்த வெட்டனை எவ்வளோ இந்த லாபம் கிடைக்கும், எவ்வளோ கல் கிடைக்கும், எவ்வளோ கிரானைட் கிடைக்கும், எவ்வளோ முதல்ல ஸ்லாப் கிடைக்கும் அப்படின்னு. பட் ஒரு மலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கலாம். எனக்கு வந்து எந்த மாதிரி காரணம் கிடைக்குதுன்னா தெரியுதுன்னா, ஒரு நிறைய பேப்பர் டேபிள் மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு பேப்பர் வெயிட் வச்சா அந்த பேப்பர் வெயிட் எப்படி அந்த பேப்பரெல்லாம் பிடிச்சிக்கிது இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த மலைகள்லாம் நம்ம பூமியை பிடிச்சிக்கிற மாதிரி என் கண்ணுக்கு தெரியுது. ஒருவேளை இன்னைக்கு வெட்டுறதால தான் நிறைய மலைகள் எல்லாம் வெட்டி போடுறதால தான் அந்த பேப்பர்லேருந்து பேப்பர் வெயிட் எடுத்துட்டா காற்று எப்படி அந்த பேப்பர் தரதால ஆடுதோம். அதே மாதிரி தான் இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் இந்த எர்த்குவேக்குன்ற மாதிரி ஆட ஆரம்பிச்சிருந்தது கூட ஒரு கருத்துக்கள் உருவாக்கணும். ஸோ அதனால் வந்து இயற்கையில் வந்து ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு சிறப்பு உண்டு. அதில் மலைகளுக்கு ஒரு தனி சிறப்பு. சூப்பர். மலையை பற்றி உங்களோட எமோஷனல் டச்சோட விஷயங்கள் சொல்லிட்டீங்க. ஸோ மலைனா என்ன சார்? மலைகளுக்கும் குன்றுகளுக்கும் என்ன வித்தியாசம்? ஸோ அதுவே முதல்ல தெரிஞ்சுக்கிட்டா தான் இதை பற்றி நிறைய பேசிட்டு அதை பற்றி சொல்லுங்கள். தமிழில் சொன்னாக்கா மலைங்கிறது ரொம்ப ரொம்ப உயர்ந்த நிலமட்டத்திலிருந்து ரொம்ப அதிக உயரத்தில் இருக்கிறது ஒரு மலைன்னு சொல்கிறோம். அதே இது சிறிதளவு சின்ன அளவில் இருந்ததுன்னா அது ஒரு குன்றுன்னு சொல்கிறோம். இதுதான் முக்கியமான வித்தியாசம். பட் இரண்டுமே வந்து நிலப்பரப்பிலிருந்து ஒரு மிக அதிக உயரத்தில் இருக்கிற பாறைகள் பதிவுகள் இருக்கிற தான் மலையோ அல்லது குன்றுன்னு சொல்கிறோம். இப்போ இமயமலைன்னு சொல்கிறோம். அதை வந்து மிகப்பெரிய அளவில் கிட்டத்தட்ட 3000 to 6000 மீட்டர் வரைக்கும் உயரத்துக்கு உள்ள ஒரு தொடர் தான் இமயமலை. அதே இது நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தாங்கன்னா உதகமண்டலத்தில் பார்த்தா அது கிட்டத்தட்ட 3000 மீட்டர் கடல் மட்டத்திலிருந்து 3000 மீட்டர் இருக்குது. அது வந்து ஒரு பெரிய மலைன்னு சொல்கிறோம். இங்கே நம்ம சென்னையில் திருநீர்மலை எடுத்துக்கிட்டால் அது ஒரு சின்ன குன்று தான். ஸோ முக்கியமாக சொல்லணும்னா மலைகள் தான் நமக்கு ஆறுதல் இருக்குது. அந்த நீர் வரத்துலேருந்து தான் நம்ம பாசனமே பண்ணுறோம். இப்போ தஞ்சாவூர் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டோம்னா அங்கே வந்து ஆற்று பாசனம் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல்
பாசனம் வந்து கிணற்றிலேருந்து அவங்க நீர் எடுத்து பாசனம் பண்ணினா கூட அந்த கிணற்றுக்கு வர நீர் வந்து ஆற்றுல இருக்கு, ஆறுல இருக்கு, நிலத்தடி நீர். நிலத்தடி நீர். அதனால வந்து மலைகள் வந்து முக்கியமா சொல்லணும்னா மலைகளுக்கு மட்டும் அது சேவை செய்யல, அதை சுற்றி இருக்கிற நிலப்பரப்புகளுக்கும் நீர் ஆதாரம் கொடுக்கறதே மலை. முதல்ல நிலம் வந்து சமநிலையில இருக்கு. சமநிலையில இருக்கிறப்ப அதிக மழை பெய்யறதுனாலையும் எந்தெந்த இடத்துல வந்து பாறைகள் வந்து ரொம்ப கடினமான பாறைகள் இல்லாத இருக்கிற இடத்துல அரிப்பு ஏற்படுது. அதே இது நல்ல கடினமா இருக்கிற இடம்லாம் மலை குன்றுகளா இருக்குது. இது ஒரு இது என்ன சொல்றது, இது ஒரு தியரின்னு சொல்லலாம். இன்னொரு தியரி வந்து சமநிலமா இருக்கிற இடத்துல திடீர்னு அப்லிப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். திடீர்னு ஒரு பூகம்பம் ஏற்படும் போது நிலப்பரப்பு அப்படியே மேல வந்துருக்கு. ரெண்டு டெக்டானிக் பிளேட்ஸ் மேல போய் மோதும் போது அப்படியே இது ஒரு மலையா தாராளமா உருவாயிருக்கு. இப்பவே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா நம்ம அரபிக் கடல்ல ஒரு சின்ன குன்று உருவாயிருக்கு. அதே மாதிரி எரிமலை வெடிக்கும் போது எரிமலை வந்து குழம்பா ஓடி வரும்போது அது அப்படியே குளிர்வடைந்து பாறைக்கலாம் லாவா அப்படின்னு சொல்லுங்க. அந்த லாவா வந்தது அதுக்கப்புறம் நான் வந்து பாறை கற்கள் எப்போதுமே வந்து இந்த உருவாக்குனது. அப்போ வந்து இந்த வெதரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காற்று படும்போதும் அப்புறம் மழை அப்புறம் மணல் இதெல்லாம் படும்போது அதில் இருக்கிற அந்த துருவுகள் எப்படி இருந்தால் இப்போ நம்ம நடந்து போகிறோம், இந்த ஒரு பீச்சு கிட்ட போகிறோம், கடலோரத்தில் நடந்து போகிறோம், திடீர்னு காற்று அடிக்குது. அப்போ மணல் வந்து உங்களுக்கு சுற்றுறது உங்களுக்கு நல்லா ஃபீல் ஆகும் உடம்புல. அதே மாதிரி மணல் படப்பட இந்த பாறை கற்களில் சிறு சிறு துளைகள் வர ஆரம்பிக்குது. அதில் போய் அந்த மண் படியுது, அதில் போய் தண்ணி விழுது, ஏதோ ஒரு செடியுடைய சிறிய விதை அதில் பழகிது, அதுக்கப்புறம் அதுலேருந்து வளர ஆரம்பிக்குது. அப்படின்னு போகும்போது சக்சஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றுன்னா இந்த பிரைமரி ஸ்பீஷீஸ் அப்படின்னு இந்த லைச்சன்ஸ் இதெல்லாம் வந்து முதல்ல ஒட்டிக்கணும். அதுக்கப்புறம் போக போக அங்கே இருக்கிற அந்த பாறைக்கற்களை உடைச்சி அதுலேருந்து மண் மாதிரி எல்லாம் உருவாகி அது அப்படியே அந்த கிளைமேக்ஸ் அப்படியே போகும்போது பெரிய பெரிய காடுகள் உருவாக்குகிறாங்க. அப்போ பார்க்கும்போது ஒரு விலங்கியல் அதாவது அறிவியல் திரும்ப பார்க்கும்பொழுது பல ஆண்டுகளாகி அந்த பாறைக்கற்கள் அது வந்து ஒரு ஈகோ சிஸ்டமாக மாறி அதில் வந்து சாதாரண செடிகள், பல விதமான தாவரங்கள், பல பல்வேர்கள் வளர்ந்து அதில் இருக்கிற நுண்ணுயிர்கள், அதில் இருக்கிற விலங்குகள் இதெல்லாம் வளரும் போது ஒரு சுற்று அழகான ஒரு உணவு சங்கிலியோ உணவு வலைகள் ஆரம்பிச்சு கடைசியில் வந்து ஒரு கிளைமேக்ஸ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கிளைமேக்ஸ் ஃபாரஸ்ட் எப்படி ஒரு சினிமா படத்தில் ஒரு கிளைமேக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஃபைனல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டோமோ அதே மாதிரி வந்து இந்த மாதிரி ஈகோ சிஸ்டம்ஸ்லையும் ஒரு கிளைமேக்ஸ் உருவாகுது. இந்த கிளைமேக்ஸ் உருவாகின பிறகு தான் வந்து ஒரு ஸ்டேபிள் சிஸ்டம், அதாவது ஒரு சஸ்டெயினபிள் சிஸ்டம். அதாவது கொஞ்சம் வந்து நேச்சுரலாக ஏதாவது திடீர்னு தீ பிடிச்சாலோ அல்லது வந்து ஏதாவது அழிவு வந்தாலும் அதுவாக வந்து திரும்பி மீண்டும் உருவாகிக்கும். இது வந்து ஒரு நேச்சுரல் சிஸ்டம். இதுதான் வந்து ஒரு மலையை உருவாகி இயற்கையாக மலையை படைச்சு ஒரு கம்ப்ளீட் நாங்கள் பார்க்குற இன்னைக்கு மலைகள் வந்து பல ஆண்டுகள் மீது உருவாகணும். இதெல்லாம் கோடிக்கணக்கில் போகும். பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆண்டுகள் ஆகியிருப்போம். நாங்கள் பல்லாவரம் மரத்தை பார்த்துட்டு கொஞ்சம் ஒரு 1 வருஷத்துக்குள்ளாரே வெட்டி ரோடெல்லாம் போட்டோம். அதுக்கப்புறம் அழிச்சிட்டு வந்துடும். அப்போ வந்து உருவாகிறது இதுதான் வந்து மற்றவங்களுக்கு பிடிக்கணும், முக்கியமாக பிடிக்கணும். இயற்கையாக உருவாகிற எந்த ஒரு சுற்றுச்சூழல் ஒரு இதுவாக இருக்கட்டும், அது வந்து ஒரு காடாக இருக்கட்டும் அல்லது ஒரு மலையாக இருக்கட்டும், எந்த ஒரு இக்கோ சிஸ்டமோ வந்து ஒரு புனிதமாக ஒரு பல ஆண்டுகளாக ஆச்சு. ஒருவேளை நம்ம தமிழ்நாட்டு கலாச்சாரத்தை இதெல்லாம் சிந்திச்சு இந்த இந்திய கலாச்சாரத்தையே கோயில்களை மேலே கட்டுறதுக்கு ஆதாரம்னு என்னவா இருக்கலாம்னா இது ஒரு பாதுகாப்பான இடம், ஆண்டவன் இங்கே இருக்கிறார், அதனால நீங்கள் பாதுகாக்கணுங்கிற ஒரு முறையாக இருந்திருக்கும். அதை வந்து தவறாக புரிஞ்சு நீங்கள் வந்து டூரிசம் ஸ்பாட் மாதிரி பண்ணி நாங்கள் வந்து வித்தியாசமாக கொண்டு போயிடும். அப்போ வந்து அங்கே தான் ஜாக்கிரதையாக நாங்கள் படம் மலையடா அண்ணாமலை சம டைலாக்ல இருக்கு. பேசிக் மாதிரி எனக்கு டைலாக் ரொம்ப கொண்டு தோணுச்சு. இதே மாதிரி நிறைய விஷயங்கள் பேசணும் இல்லையா, கேட்கறதுக்கு நிறைய கேள்விகள்லாம் வேற எழுதி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். கவலைப்படுங்க. புதிய ஸ்டேஷன்ல இங்கே வரைக்கும்